குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார். அவருக்கு பிறகு இன்பநிதி வருவதற்கும் இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாங்க. ஆக திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச பரம்பரை குடும்பமா? இவர்தான் ஆட்சிக்கு வர வேண்டுமா? இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேணுமா? இங்க இருக்கின்ற யாரோ ஒருத்தர் ஆனா என்ன மக்களை பாதுகாக்க முடியாதா? வரக்கூடாதா? இது ஜனநாயக நாடு. மேடையில் இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் வரலாம், இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குது. ஆனா திமுகவில் மட்டும்தான் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர எவரும் வர முடியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலிலே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார், பிறகு அமைச்சர் ஆக்கினார், இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றார். அந்த கட்சியில் உழைத்தவர்கள் யாரும் இல்லையா? எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள், பல முறை சிறை சென்றவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள். அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலின் திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது. வேற என்ன தகுதி இருக்குது? என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா? மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா? எதுவுமே கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக துணை அமைச்சராக்கி இருக்கிறார்கள்.